ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். விஜயோட நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற கோட் திரைப்படத்தில் இப்போது விஜயகாந்த் நடிச்சிட்டு இருக்காராம். இந்த தகவல் புதுசாக இருக்குல்ல? ஆமாங்க, இதை கேட்ட உடனே எனக்கும் ஷாக்காக தான் இருந்துச்சு. விஜயகாந்த் தான் டிசம்பர் மாதமாக இறந்து போயிட்டாரு, அவர் எப்படி இந்த படத்தில் நடிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் அதில் விஜயகாந்தை ஒரு சிறப்பு தோற்றத்தில் கொண்டு வர்றதுக்கு இந்த படக்குழு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதாவது ஏஐ அப்படிங்கிறது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. நிறைய இங்கிலீஷ் படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு சில வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இறந்து போனவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி, அவங்களோட குரல் வர மாதிரிலாம் நிறையா வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விஜயகாந்த் இந்த கோட் திரைப்படத்தில் நடிக்க வர்றதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதுக்கான போஸ்டரையும் படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அதில் விஜயகாந்த் கையில் கமாண்டோ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில் துப்பாக்கியோடு இருக்கிற மாதிரி அந்த போஸ்டர் வெளியிட்டிருக்கிறாங்க. அவரை சிறப்பு தோற்றத்தில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்களாம். அவங்க ஒரே ஒரு கண்டிஷனோட அதுக்கு அக்செப்டும் பண்ணியிருக்காங்களாம். அதாவது அந்த படத்தில் நீங்கள் காட்சி வச்சேன்னா அந்த காட்சிகளை முன்கூட்டியே திரையிடுறதுக்கு முன்னாடியே தங்கள்கிட்ட காட்டி அதுக்கு பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதை திரையிடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனோட தான் அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்களாம். அதே போல் அந்த படக்குழுவும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு படத்தில் இப்போ ஒரு காட்சி வச்சுருக்காங்களாம். அதில் முக்கியமாக என்ன காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சொல்கிறாங்கன்னா, விஜயோட அப்பா கேரக்டரில் தான் விஜயகாந்த் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே செந்தூர பாண்டி படத்தில் விஜய்க்கு அண்ணனாக விஜயகாந்த் நடிச்சிருப்பார். அதாவது விஜயகாந்துக்கு தம்பியாக விஜய் நடிச்சிருப்பார். அப்படி தான் அந்த படத்தை சொல்லணும். அப்படி இருக்கிற ஏற்கனவே ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இப்போது இந்த படத்தில் சிறப்பு காட்சியில் விஜயகாந்த் நடிக்கணும், விஜயகாந்த் இருக்கணும் அப்படின்னு படக்குழு எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுக்கு அப்படி ஒரு காட்சியும் அனுமதியும் கிடைச்சிருக்கு. இந்த தகவல் விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் மறைந்து போன விஜயகாந்த் இப்போ மறுபடியும் திரையில் தோன்றாரு அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்குது.